நாம் இந்த அறிவியல் அற்புத நிகழ்ச்சியில் பல அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சிகளை பார்க்க போகிறோம். ஃபாரடேஸ் கேஜ் என்றால் என்ன, அண்ட் பனி எரிமலை, உயிர் எங்கே தோன்றியது, பூமியில் தோன்றியதா அல்லது விண்வெளியில் தோன்றியதா, அதே போல் தூக்கம் என்பது என்ன, தூக்கம் எவ்வளவு அத்தியாவசியம், இதை பற்றிய பல விவரங்களை நாம் இன்று பார்க்க போகிறோம். பனி எரிமலை, அது என்னது பனி எரிமலை? எரிமலை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது பாறை குழம்பு, அதாவது மேக்மா குழம்பு, லாவா என்றும் சொல்வார்கள். அதனால் ஏற்படக்கூடியது பனி எரிமலை. அது என்னது? பாறை குழம்பு 4000 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு உஷ்ணம் இருக்கும். அந்த பாறை குழம்பு, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய பாறை குழம்பு மேல் நோக்கி வந்து எரிமலை போன்று வெடிக்கிறது. இதனால் பூகம்பங்கள் ஏற்படுகின்றன, சுனாமி ஏற்படுகிறது, இப்படி பல விளைவுகள் ஏற்படுகிறது. அதே தவிர எரிமலையினால் தீவுகளும் உண்டாகிறது. ஹவாய் தீவு என்பது எரிமலையினால் உண்டான ஒரு தீவாகும். இவ்வளவு இருக்கிறது. ஆனால் பனி எரிமலை அது என்னது? பனிக்கும் ஐஸ் கட்டிக்கும் லாவா குழம்புக்கும் சம்பந்தமே கிடையாது. அது என்னது பனி எரிமலை? அது பூமியில் இருக்கிறதா? இல்லை, பூமியில் இல்லை. பின் எங்கே இருக்கிறது? அது நம்ம சூரிய குடும்பத்தில் வேறு கிரகங்களில் இருக்கிறது. அதே சமயத்தில் ஆஸ்டராய்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய விண்கல்லிலே இருக்கிறது. ஆஸ்டராய்ட்ஸ் என்பது எங்கே இருக்கிறது என்று கேட்டீர்கள் என்றால், மார்ஸ் செவ்வாய் கிரகத்திற்கும் வியாழன் கிரகத்திற்கும் ஜூபிட்டருக்கும் நடுவிலே ஆஸ்டராய்ட் பெல்ட் என்று இருக்கிறது. அந்த ஆஸ்டராய்ட் பெல்ட்டிலே பார்த்தீர்கள் என்றால் மிகப்பெரிய ஆஸ்டராய்ட் என்று சொல்லப்படுவது சீரஸ் ஆகும். அந்த சீரஸ்ல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பனி எரிமலை இருக்குது அப்படின்றாங்க. சரி, பூமியில் அதுக்கு சார்ந்த விஷயம் ஒன்னே ஒன்று இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வெந்நீர் ஊற்றுன்னு சொல்லுவோம் நம்ம, கீசர்ஸ் அப்படின்னு நம்ம. எல்லோஸ்டோன் நேஷனல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ஒரு நேஷனல் பார்க் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெந்நீர் ஊற்று இருக்குது. அந்த வெந்நீர் ஊற்று என்ன ஆகும்னாக்கா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு அப்புறம் அது வெந்நீரை பிச்சு அடிக்கும். அந்த மாதிரி ஒரு வெந்நீர் ஊற்று இருக்கிறது. பூமியில் அதில் தட்பவெப்பநிலை அதிகமாக இருக்கிறதுனால இங்கே அந்த பீச்சடிக்கப்படுற தண்ணீர், அது வெந்நீர் இங்கே உறைவதில்லை. ஆனால் சீரஸ் மாதிரி, சாட்டர்ன் மாதிரி இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்கன்னாக்கா, கிரகங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அங்கே உஷ்ணம் வந்துட்டு -175 டிகிரி சென்டிகிரேட் இருக்குது. நமக்கே தெரியும் நீருடைய உறைநிலை 0 டிகிரி சென்டிகிரேட். அங்கே -175 டிகிரி சென்டிகிரேட்டில் வெளில வரக்கூடிய தண்ணீர் அப்படியே வெந்நீர் அப்படியே உஷ்ணம் குறைந்து பனிக்கட்டி ஆகிறது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்சிலாடஸ் என்ற ஒரு துணை கிரகம் இருக்குது. சனிக்கு ஒரு துணை கிரகம் என்சிலாடஸ் ஒன்று இருக்கிறது. அது ரொம்ப ரொம்ப வினோதமான ஒரு துணை கிரகம். அந்த துணை கிரகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு டைகர் ஸ்ட்ரிப்ஸ் என்று அதோடைய தெற்கு பகுதியில் இருக்குது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது சமயத்தில் வெந்நீர், அதே சமயத்தில் ஐஸ் கட்டி, அமோனியா, இந்த மாதிரி பல வாயுக்களையும் சேர்த்து பீச்சடிக்கிறது நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு. இதை காசினி என்ற விண்கலம், நாசா விண்கலம் அதை படம் பிடித்திருக்கிறது. இந்த மாதிரி அங்க என்ன ஆகுது, தரைக்கு கீழே அந்த என்சிலாடஸ் என்ற துணை கிரகத்துக்கு தரைக்கு கீழே அங்கே ஒரு பெரிய ஏரி போன்ற அமைப்பு இருக்கிறது, நீர் இருக்கிறது. அப்ப என்ன ஆகுது, ஏதோ ஒரு ரீசன்னால அந்த உஷ்ணத்தை அது எடுத்துட்டு அது வெந்நீர் ஊற்று மலை பிச்சு அடிக்குது. ஆனா அங்க அது மலை போல ஃபார்ம் ஆகல, என்ன ரீசன் நமக்கு தெரியல. ஆனா அதே போல சீரஸ் அப்படின்ற ஒரு ஆஸ்டராய்ட்ஸ் விண்கல் இருக்கிறது, மிகப்பெரிய விண்கல் தான். அந்த விண்கல்ல பாத்தீங்கன்னாக்கா அகுனா மோன்ஸ் சொல்லக்கூடிய ஒரு பனி எரிமலை இருக்கிறது. இந்த பனி எரிமலைக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா தரைப்பகுதி, அதோடைய தரைப்பகுதிக்கு கீழே ரொம்ப நிறைய தண்ணீர் எப்படியோ இருக்குது, எப்படியோ உஷ்ணமாகுது. உஷ்ணமாயிட்டு அது அப்படியே மேலே எழும்பி வந்து அப்படியே உறைகிறது. உறையும் போது பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு பனிமலை போல உறைகிறது. இந்த அகுனா மவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் ஹைட்டும் 17 கிலோமீட்டர் அகலமும் கொண்டது, விட்டமும் கொண்டது. இது மட்டும்தான் இருக்குதான்னு கேட்டிங்கன்னாக்கா இது மட்டும் இருக்குதுன்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்லலை. அதே போல் சனி கிரகத்தோட இன்னொரு துணைக்கோள் பார்த்தீங்கன்னா டைட்டன், அது சனி கிரகத்தோட மிகப்பெரிய துணைக்கோள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதுலேயும் இதே போன்ற ஒரு பனி எரிமலை இருக்கிறதா நம்பப்படுகிறது. இந்த மாதிரி பல அதிசயங்கள் விண்வெளியில் மண்டி கிடக்கிறது. எங்கெங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அதிசயம் தான் இருக்குது. இது மாதிரி வேறு பல அதிசயங்களையும் நாம் பார்ப்போம்.
உலகம் அழகிய பள்ளிக்கூடம். இந்த உலகம் அழகிய பள்ளிக்கூடத்திலே நாம் பார்க்க இருப்பது பவ் ஷாக் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னது பவ் ஷாக் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பவ் ஆங்கிலத்தில் பவ்னாக்கா வில் என்ற அர்த்தம். வில்லை போன்ற வரையுது அது, அதனால தான் பவ் ஷாக்குன்னு சொல்கிறோம். இது எங்கே ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இது சூரியனில் பார்த்தீங்கன்னாக்கா சோலார் ஃப்ளார்ஸ் அப்படின்வாங்க. சோலார் ஃப்ளார்ஸ் அப்படின்னா சூரியனில் பார்த்தீங்கன்னா சூரிய குடும்பத்திலேயே சூரியன் தான் மிக மிக அதிகமான ஒரு எடை கொண்டது, அதிகமான பலம் கொண்டது. அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டும் அதிகமாக இருக்குது, கிராவிடேஷனல் ஃபீல்டும் அங்கே சூரியனுக்கு தான் அதிகமாக இருக்குது. அதே போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அண்ட் கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்கக்கூடியது ஒரு சில கிரகங்கள் தான். லைக் பூமிக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது, கிராவிடேஷனல் ஃபீல்டு இருக்குது. ஜூபிட்டருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டும் இருக்குது, கிராவிடேஷனல் ஃபீல்டும் இருக்குது. மார்ஸுக்கு ரொம்ப கம்மியான அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது. வீனஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இல்லை. சரி, இப்போது இந்த மாதிரி சூரியனில் என்ன ஆகுது, அதிகமான உஷ்ணம் இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடியது வாயு, ஹைட்ரஜன் அணுக்களோ ஹீலியம் அணுக்களோ வாயு நிலையிலோ இல்லை, பிளாஸ்மா நிலையில் இருக்குது. பிளாஸ்மா நிலைன்னு பார்க்கும்போது அங்கே இருக்கிற அணுக்கள்லாம் பாதி உடஞ்சி தான் இருக்குது. மிக அதிகமான அழுத்தத்திலையும் வெப்பத்திலையும் அங்கே சூரியன் இருக்கும்போது சூரியனோட சர்ஃபேஸில் மேற்பகுதியில் ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதி அப்படியே ஒரு போயிட்டு வந்துருக்கும். இந்த சைட்லேருந்து வாயு இப்படி போகும், இந்த சைட்லேருந்து வாயு இப்படி போகும், அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை சோலார் ஃப்ளார்ஸ் அப்படின்றோம். சில சமயங்கள் இந்த சோலார் ஃப்ளார்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியான அளவுக்கு ஹைட்டு போயிட்டு கீழே விடும். சில சோலார் ஃப்ளார்ஸ் இன்னும் அதிகமான அளவு ஹைட்டு போகும். இன்னும் சில சோலார் ஃப்ளார்ஸ் அதிகமான உயரமான அளவு ஹைட்டு போகும். இன்னும் சில சமயங்களில் இந்த சோலார் ஃப்ளார்ஸ் சூரியனுடைய வளிமண்டலத்தை விட்டு வெளியேறி போய்விடும். அந்த வெளியேறி போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது வேகம் ஒரு நொடிக்கு 400 கிலோமீட்டர் வேகத்துக்கு போகும். அப்படி போகும்போது ஒரு மணி நேரத்துக்கு அது 10 லட்சம் கிலோமீட்டர் அளவுக்கு வேகத்தில் போகக்கூடியது. இது எல்லாமே அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய வாயுக்கள், அதாவது சூரியனிலிருந்து வரக்கூடிய காற்று மிக அதிகமான உஷ்ணத்தில் இருக்குது. இதெல்லாம் அயனிகளாக இருக்கிறது, அயான்ஸ்னுவாங்க, அயனிகளாக இருக்குது. அந்த அயனிகள் நம்ம பூமியோடைய அயனி மண்டலத்தை தாக்கும்போது பூமியில் நம்ம அனுப்பிச்சிருக்கிற செயற்கைக்கோளாக இருக்குது பார்த்தீங்களா, வானத்தில் இன்சாட் போன்ற செயற்கைக்கோள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செயலிழந்து போயிடும். அப்போ தொலைத்தொடர்பு சாதனங்களுக்கு டிவி, ரேடியோ இதெல்லாம் வேலை செய்யாமல் பழுதடைஞ்சு போயிடும், அது பழுதடைஞ்சிடும். இந்த சோலார் விண்டு இப்படி சொல்லப்படுறது பார்த்தீங்கன்னாக்கா பூமியில் தாக்கிச்சின்னா பூமியே இங்கே இருக்காது. பூமியில் இருக்கக்கூடிய காற்று இருக்காது, பூமியில் இருக்கக்கூடிய நீர்நிலை எதுவும் இருக்காது. இதை பூமியில் தாக்காமல் இருக்கிறது என்ன காரணம்னு கேட்டிங்கனாக்கா பூமிக்கு இருக்கக்கூடிய காந்தப்புலம் தான். பூமிக்கு ஒரு தனியாக காந்தப்புலம் இருக்குது, மேக்னட்டோஸ்பியர்னு சொல்லுவாங்க. அது என்ன பண்ணுது, இந்த சோலார் விண்ட் அது அயனிகளாக வருது, அயனிகளை அப்படியே கலைச்சிடுறது, ஒரு பிரிக்கிறது, ஒரு டிஃப்ளெக்ட் பண்ணுது. அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு சில சோலார் விண்ட் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா பூமியுடைய வட துருவத்திலையும் தென்துருவத்திலையும் அது அரோரா அப்படின்ற ஒரு லைட்ஸை அது உருவாக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த அரோரா லைட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா. சரி, இது பூமியை தாக்கும் போது என்ன ஆகுது, இந்த பூமிக்குள்ள வரல, இன்னும் பூமிக்குள்ள தாக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு நொடிக்கு 400 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரக்கூடிய இந்த சூரிய காற்றானது அங்கே பூமியோட மேக்னட்டோஸ்பியருக்குள்ள வரும்போது அதோட வேகம் குறைந்து ஒரு நொடிக்கு 300 மீட்டர், அரை கிலோமீட்டர் கூட கிடையாது, அரை கிலோமீட்டரோட கம்மியாக 300 மீட்டர் அளவுக்கு குறைஞ்சிருது. அப்படி குறையும் போது மிகப்பெரிய ஒரு சத்தம் கேட்குது, அதான் பவ் ஷாக் அப்படின்றோம். அந்த பகுதி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வில் போல வளைஞ்சிருக்கும், அதுதான் அந்த பவுண்டரி, அதுதான் பவ் ஷாக்குன்றோம். பூமிக்கு இந்த பவ் ஷாக்குடைய டிஸ்டன்ஸ் திக்னஸ் பார்த்தீங்கன்னாக்கா 17 கிலோமீட்டர் தான். இப்போ ரீசெண்டாக அமெரிக்காவில் நாசா விஞ்ஞானிகள் என்ன பண்ணியிருக்காங்க, ஜூபிட்டர் வியாழன் கிரகத்துக்கு ஒரு ஜூனோ அப்படின்ற ஒரு விண்கலத்தை ஆராய்ச்சி செய்யறதுக்கு அமைச்சிருக்காங்க. இப்போ அந்த ஜூனோ வியாழனை சுற்றி வந்து கொண்டிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அந்த பவ் ஷாக் அந்த வியாழன் கிரகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3500 கிலோமீட்டர் அளவுக்கு திக்னஸ் இருக்குது. அந்த பவ் ஷாக்கை பற்றி இப்போ நீங்கள் ஒரு இந்த காணொலியில் கேளுங்க, ஆடியோவில் அது இருக்கு. இந்த பூமியில் இருக்கக்கூடிய மேக்னட்டோஸ்பியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு 8 போன்ற வடிவத்தில் இருக்கும். சூரியனை பார்க்குற பகுதி பார்த்தீங்கன்னாக்கா தலைப்பகுதின்னு சொல்கிறோம். சூரியனுக்கு பின்பகுதி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, பூமிக்கு பின்பகுதி இருக்கிறது பார்த்தீங்கன்னா வால் பகுதின்னு சொல்கிறோம். தலைப்பகுதி ரொம்ப சுருக்கமாகவும் வால் பகுதி நீளமாகவும் இருக்கும். இதே போல தான் பார்த்தீங்கன்னாக்கா ஜூபிட்டர் கிரகத்துக்கும் தலைப்பகுதி சிறியதாகவும் வால் பகுதி நீளமாகவும் இருக்கும்.
ஜூபிட்டருடைய வால் பகுதி சனி கிரகத்துடைய ஆர்பிட் அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன், இதற்கு எப்படி, இந்த பகுதியில் நாம் பார்க்க போறது ஒரு கேள்விதான். என்ன கேள்வி? நமக்கே தெரியும், இடி இடிச்சா, மின்னல் அடிச்சா என்ன ஆகும்? நம்ம பேர்ல இடி விழுந்தா என்ன ஆகும்? நம்ம செத்து போயிடுவோம். இதே இடி வந்துட்டு ஒரு கட்டடத்தின் மேல விழுந்தா கட்டடம் இடிஞ்சு போயிடும், மரத்து மேல விழுந்தா மரம் எரிஞ்சு போயிடும். இவ்வளோ இருக்குது சார். ஆனா விமானங்கிறது பார்த்தீங்கன்னா எப்போதாலும் வானத்தில் பறந்து கொண்டே இருக்குது. அப்போ பறக்கும்போது அது மழை மேகத்துக்கு கூட கூட பறக்குது, மழை மேகத்துக்கு அருகில் பறக்குது. இந்த மாதிரி நிறைய காலத்துக்கு வானத்தில் தான் அது இருக்குது. இப்போது அந்த விமானம், பறக்கும் விமானத்தில் விமானத்தின் மேலே மின்னல் தாக்கிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எதுவும் ஆகிறது இல்லைங்கிறது ஆச்சரியமான உண்மை. ஏன் ஆகிறது இல்லை? ஒவ்வொரு விமானமும் சராசரியாக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது மின்னல் தாக்குதலுக்கு உள்ளாகிறது. அப்படி இருக்கும்போது விமானத்துக்கு ஏன் எதுவும் ஆகிறது இல்லை அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, பூமியிலேயாவது பரவாயில்ல, கட்டிடத்தை இடி தாக்கக்கூடாதுன்றதுக்காக இடி தாக்கி லைட்னிங் அரஸ்டர்லாம் வச்சுருக்கோம். நம்ம விமானத்தில் அதெல்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் எதுவுமே தாக்குறது இல்லை, எதுவும் அது ஆகிறது இல்லை. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, இங்கே தான் நமக்கு ஃபாரடேஸ் கேஜ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நமக்கு இங்கே தான் நமக்கு உள்ளே வருது. அது என்னது ஃபாரடேஸ் கேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மைக்கேல் ஃபாரடே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி, டைனமோ கண்டுபிடிச்ச விஞ்ஞானி, அவர் இந்த ஃபாரடேஸ் கேஜை கண்டுபிடிச்சிருக்காரு. அது என்ன சொல்றாருனாக்கா, ஒரு மெட்டல் உலோகத்தினால் செய்யப்பட்ட ஒரு கூண்டு, அது ஒரே உலோகமாகவும் இருக்கலாம், அது வலைப்பின்னல் போன்ற உலோகம் கொண்ட அறையாகவும் இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கூண்டுக்குள்ள ஒரு மனிதன் உட்கார்ந்திருந்தாலோ அல்லது ஒரு கருவி கொண்டு ஆராயும் போது வெளியில் இருந்து ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி என்று சொல்வார்கள். அதாவது மின்சாரம் வந்து வயர்ல போற மின்சாரம் கிடையாது, அப்படியே காத்துல இடி இடிச்சா மேல இருந்து கீழே வர்றது பார்த்தீங்கன்னா வயர் வச்சு வர்றதில்லை, அப்படியே காற்றின் வழியா கீழே வருது. அது அந்த மாதிரி காற்றின் வழியா பரவக்கூடிய எலக்ட்ரோஸ்டாட்டிக் மின்சாரம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸை அப்ளை பண்ணும்போது அது என்ன ஆகுது, இந்த உலோகத்தினால் செய்யப்பட்ட அந்த அறைக்கு வெளியில ஒரு சார்ஜை உருவாக்குது. சப்போஸ் அது தாக்குற அந்த மின்சாரம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, அது பாசிட்டிவ் சார்ஜ் இருந்ததுனாக்கா, இப்போ அந்த உலக அறையுடைய வெளிப்புறத்தில் நெகட்டிவ் சார்ஜ் இங்கே ஃபார்ம் ஆகும். அந்த அறையோட எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பகுதியில் பாசிட்டிவ் சார்ஜ் ஃபார்ம் ஆகும். இந்த நெகட்டிவ் சார்ஜும் இந்த பாசிட்டிவ் சார்ஜும் கேன்சல் ஆகிடும். இப்போ அந்த உலோக அறைக்குள்ள நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சார்ஜுமே இருக்காது. அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் அப்ளை ஆகும்போது அந்த உலோகத்தின் வெளிப்புற பகுதி மட்டும்தான் அந்த சார்ஜில் மாற்றம் அடைகிறது. அப்போ இந்த சைடு பாசிட்டிவ் சார்ஜ் அப்ளை ஆச்சுனாக்கா இந்த அறையுடைய அந்த வெளிப்புற பகுதி நெகட்டிவ் சார்ஜாக ஆகும். அதே அறையுடைய அடுத்த எதிர்பக்கத்தில் இருக்கக்கூடிய வெளிப்புற பகுதி பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும். இந்த பாசிட்டிவ் சார்ஜும் நெகட்டிவ் சார்ஜும் கேன்சல் ஆகிட்டு உள்ள யாராவது மனுஷங்க இருந்தால் கூட அவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுறதில்லை. ஒரு விமானம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு உலோக கூண்டினால் ஆகப்பட்டது. அதை பார்த்தீங்கன்னா ஃபாரடேஸ் கேஜ் மாதிரி தான் அது பிஹேவ் பண்ணுது. இதே போல தான் ஒரு கார் கூட இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா கார் மழையில் வெள்ளத்தில் போனீங்கன்னா சேஃப் கிடையாது, ஆனால் இடி மின்னலுக்கு அது சேஃப். அது ஏன்னு கேட்டிங்கனாக்கா, கார் கூட ஒரு ஃபாரடேஸ் கேஜ் மாதிரி தான் இருக்குது. காருக்கு மேலே இடி விழுந்தா கூட உள்ள இருக்கிறவங்களுக்கு இடி தாக்காது. நீங்களும் விஞ்ஞானி ஆகலாம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது உயிர் இந்த உலகத்தில் தோன்றியதா, பூமியில் தோன்றியதா அல்லது பிரபஞ்சத்தில் தோன்றியதா அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் ரெண்டு வகையான ஒரு கருத்துக்கள் இருக்குது, தியரிஸ் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா, இந்த உயிர் பூமியில் தான் தோன்றியது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எப்படி தோன்றியது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஒரு 4500 கோடி வருடங்களுக்கு முன்னால் சூரிய குடும்பம் தோன்றிச்சு. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா பூமியும் தோணுச்சு, பூமி அப்போ தோன்றியது. இப்போது அந்த 4500 வருடங்களுக்கு முன்னால் இருந்த பூமி மிக மிக உஷ்ணமாக இருந்தது. அப்புறம் படிப்படியாக உஷ்ணம் குறைந்து வந்து அப்போது ஒரு கெமிக்கல் குழம்பு மாதிரி இருந்தது. அது ப்ரீமார்டியல் சூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த கெமிக்கல் குழம்புல ஒரு விபத்து போல அமினோ ஆசிட்ஸ் தோன்றியது. இப்போ உயிர்களுக்கு பேசிக் பார்த்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் தான்.
அந்த அமினோ ஆசிட்ஸ் அப்போ விபத்து போல தோன்றி அதே போல நம்ம விபத்து போலே நம்ம எல்லாம் உயிரினங்கள்லாம் அமீபா, அப்புறம் பார்த்தீங்கன்னா தாவரங்கள், ஓரின ஒரு செல் உயிரினம், பல செல் உயிரினம், அப்படியே விலங்குகள் எல்லாம் மனுஷன் எல்லாரும் உருவாகிட்டோம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மனுஷன் உருவானது இந்த தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னா விபத்தின் காரணமா, விபத்து போல அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு சாராருடைய ஒரு கருத்து. இன்னொரு சாரார் என்ன சொல்றாங்க, இல்ல ஒரு லாஸ் ஆஃப் பிசிக்ஸ், இயற்பியலின் விதிகள் பிரபஞ்சத்தின் எல்லா மூலையிலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது. எல்லா மூலையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா E = mc²ன்ற அந்த கான்செப்ட், அதாவது எல்லா விதிகளுமே சேமாக தான் இருக்குது. இப்போ பூமியில நீரின் கொதிநிலை 100 என்றால் இதே அழுத்தத்தில் பிரபஞ்சத்தில் எங்கே வச்சு நீங்கள் தண்ணீரை சூடாக்கினாலும் இதே அழுத்தத்தில் சூடாக்கினா 100 டிகிரி சென்டிகிரேடு தான் அது கொதிநிலை. அதுக்கு இதே போல் எல்லா விஷயங்களும் பிரபஞ்சத்தில் இந்த விதிகள் ஒன்றாக இருக்கும்போது இந்த உயிருக்கான விஷயங்களும் பொதுவாக தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இந்த தியரிக்கு பேர் பான்ஸ்பெர்மியா என்று பெயர். பான்ஸ்பெர்மியா அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, பான்னா உலகம் முழுக்க, ஸ்பெர்மியானா விதைகள், உலகம் முழுக்க விதைகள், அதாவது பிரபஞ்சம் முழுக்க விதைகள் அப்படின்றது தான் இதுக்கு அர்த்தம். இதுக்கு இந்த தியரி பிரகாரம் பார்க்கும்போது உயிர் எங்கே தோன்றிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நட்சத்திரத்தை தோன்றிச்சு. இப்போ நீங்கள் நான் மண் செடி கொடி எல்லாம் இருக்கும்னு வச்சிங்களேன், எல்லாம் எதால் ஆக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால் பல அணுக்களால் ஆக்கப்பட்டிருக்கிறோம். என் உடம்புலையோ அல்லது உங்கள் உடம்புலையோ பார்த்தீங்கன்னா மரம் செடி கொடி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன், இந்த மாதிரி பல தனிமங்கள் இருக்கிறது. இந்த தனிமங்கள்லாம் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா நட்சத்திரத்திலிருந்து உருவாச்சு. சூரியன்றது ஒரு நட்சத்திரம். இந்த சூரியனுக்கு முன்னாடி இன்னொரு நட்சத்திரம் இருந்தது. அந்த நட்சத்திரம் வெடித்து சிதறும் போது ஏற்பட்டது தான் அந்த ஏற்பட்ட அணுக்கள் இருந்தால் நம்ம உருவாகணும்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஒரு நட்சத்திரம் என்ன எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் தான் நிறைய இருக்கும். சூரியனுக்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் தான் நிறைய இருக்குது சூரியனில். அந்த ஹைட்ரஜன்லாம் அதிகமான அழுத்தத்திலையும் வெப்பத்திலையும் அது ஹீலியமாக மாறுது. அந்த ஹீலியமாக மாறும்போது அது நமக்கு அதிகமான வெப்பத்தையும் அதிகமான ஒரு ஒளியையும் தருது. அப்படி தான் நமக்கு சூரிய ஒளி நமக்கு கிடைக்குது. இப்போ ஹைட்ரஜன் எல்லாம் எரிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகும், ஹைட்ரஜன் எல்லாம் எரிஞ்சு ஹீலியமாக மாறும். அப்போ ஹீலியம் எல்லாம் மறுபடியும் எரிஞ்சு வேற ஒரு தனிமமாக மாறும். அதே போல் மாறி மாறி ஒரு கட்டத்தில் எரியறதுக்கு எதுவுமே இல்லைன்னும் போது அது வெடிச்சு சிதறும். அதோடைய மையப்பகுதியில் இரும்பு என்று உருவான உடனே வெடிச்சு சிதறும். அந்த வெடிச்சு சிதற ஒரு சில மணித்துளிகள் தான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இப்போ பீரியாடிக் டேபிளில் பார்க்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்ஸும் அப்போ தான் உருவாகும். லைக் நைட்ரஜன், ஆக்சிஜன், அப்புறம் பார்த்தீங்கன்னா குளோரின், ஃப்ளோரின், தங்கம், யுரேனியம், தோரியம் போன்ற அனைத்து தனிமங்களும் அந்த ஒரு சில மணித்துளிகள் தான் உருவாகுது. இப்போ நம்மளுடைய அமினோ ஆசிட்ஸ் டிஎன்ஏ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டிஎன்ஏ வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் இதெல்லாம் அதனால தான் இருக்குது. அந்த அமினோ ஆசிட்ஸில் பார்த்தீங்கன்னா நைட்ரஜன், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் போன்ற தனிமங்கள் தான் பல்வேறு விதங்களில் கலந்து அந்த அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ இந்த தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா பிரபஞ்சத்தில் எங்கேயோ ஒரு நட்சத்திரம் வெடிச்சு சிதறுது. வெடிச்சு சிதறும் போது இந்த தனிமங்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன் போன்ற தனிமங்கள்லாம் தோன்றிருக்குது. அங்கேயே அது அமினோ ஆசிட்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு அந்த அமினோ ஆசிட்ஸ் அதுதான் உயிர்களுக்கு பேசிக்கே அமினோ ஆசிட்ஸ் தான். அந்த அமினோ ஆசிட்ஸ் அங்கே ஃபார்ம் ஆகிட்டு அது ஒரு விண்கல் மூலமாகவோ அல்லது எரிக்கல் மூலமாகவோ பிரபஞ்சத்தின் பல இடங்களுக்கு எடுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று நினைத்தார்கள். இது உண்மையா என்று ஆராய்ச்சி செய்யறதற்காக அமெரிக்கா ஸ்டார் டஸ்ட் என்ற ஒரு விண்கலத்தை அமைச்சது. அது வைல்டு 2 அப்படின்ற வில்ட் 2ன்னு சொல்லுவாங்க. அதை வைல்டு 2ன்ற ஒரு காமெட், அதாவது வால் நட்சத்திரத்தை ஆராய்வதற்காக அமெரிக்கா அமைச்சாங்க. அங்கே போயிட்டு அந்த வால் நட்சத்திரத்தின் வால் பகுதியில் போயிட்டு அந்த சாம்பிள்ஸ் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு பூமிக்கு எடுத்து வந்து அந்த ஸ்டார் டஸ்ட்ன்ற விண்கலம் கொடுத்துச்சு. அதை ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது பல மில்லியன்ஸ் ஆஃப் சாம்பிள்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிது. அவங்களுக்கு அதில் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கும்போது கிளைசின் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட்ஸ் அங்கே கிடைச்சிது. அதில் இருக்கிறது தெரிய வந்தது. இந்த கிளைசின் ஒரு அமினோ ஆசிட்ஸ், இந்த மாதிரி நிறைய அமினோ ஆசிட்ஸ் தான் நம்ம உடம்புல இருக்குது. அது இப்போ இதுல நல்லா தெரிய வருது, எத்தனையோ அமினோ ஆசிட்ஸ் இருந்தாலும் ஒரு அமினோ ஆசிட்ஸாவது விண்வெளியில் உருவாயிட்டு அது பூமிக்கு அல்லது பல்வேறு கிரகங்களுக்கு இந்த விண்கல்கள் மூலமாக எடுத்து செல்லப்பட்டிருக்கலாம் என்று இப்போது தெரிகிறது. இப்போ இதனால என்ன தெரியறதுன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ இந்த தியரி பிரகாரம் பார்த்தீங்கன்னாக்கா உயிர் என்பது விண்வெளியில் தோன்றியது அப்படின்றதுக்கு இது ஒரு சின்னதா ஒரு ஆதாரம் சொல்றாங்க.
இப்போ எதுவுமே இப்போ நிரூபிக்கப்படாத விஷயங்கள் தான் அதில் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ உயிர் பூமியில் தான் தோன்றியது. இங்கே கெமிக்கல் சூப், அதாவது ப்ரீமார்டியல் சூப் வச்சு அதில் உருவாயிட்டு அதுலேருந்து தான் அமினோ ஆசிட்ஸ் உருவாச்சு அப்படின்னு ஒரு சாரார் சொல்கிறாங்க. நீங்கள் அதை நம்பி அதன் பிரகாரம் நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு போனீங்கன்னாக்கா அப்பயும் நீங்கள் விஞ்ஞானி தான். இல்லை இல்லை, உயிர் பூமியில் தோன்றவில்லை, இது விண்வெளியில் தான் தோன்றிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செஞ்சு போனாலும் அப்போது நீங்கள் விஞ்ஞானி தான். எந்த வழியில் போனாலுமே உங்களுக்கு நோபல் பரிசு போன்ற பல உயர்ந்த விருதுகள் காத்திருக்கிறது. நாம் இப்போ அடுத்து பார்க்க போவது உடலினை உறுதி செய். உடலினை உறுதி செய்யல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தூக்கத்தை பற்றி பார்க்க போகிறோம். தூக்கன்றது ரொம்ப ரொம்ப இன்றியமையாதது ஒரு மனுஷனுக்கும். இப்போ இன்னும் மனுஷனுக்கு மாத்திரம் இல்லை, எல்லா ஜீவராசிக்குமே தூக்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்தீங்கன்னாக்கா மனுஷன் கிட்டத்தட்ட சராசரியாக 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் தூங்கணும். அவனுடைய ஆயுள் காலத்தில் 1/3 தூக்கத்தில் தான் கழிக்கிறான். மனுஷன் தூக்கத்தை தான் கழிக்கணும். தூங்காமல் விட்டா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நேற்று நைட்டு சரியாக தூங்கலைன்னா இன்னைக்கு காத்தால அவங்களால ஒர்க் ஒழுங்காக செய்ய முடியாது, எந்த வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது. இது தவிர பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக சரியாக தூங்கலைன்னு வச்சுக்கோங்களேன், நோய் நிறைய வரும். லைக் டயபெட்டிஸோ அல்லது ஹைப்பர் டென்ஷனோ, ரத்த அழுத்தமோ, இந்த மாதிரி பல நோய்கள் அதில் வரும். அதனால் நல்லா தூங்கி எழுந்தாலே அவங்களுக்கு பாதி நோய் விலகிடும். தூக்கன்றது பார்த்தீங்கன்னாக்கா 2 வகையான தூக்கம் இருக்குது. ஒரு வகையான தூக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ரெம் ஸ்லீப், REM, ரெம் ஸ்லீப் அப்படின்னாக்கா ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு பேர். அந்த ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அப்போ தான் தூங்க போயிருப்பாங்க அல்லது தூக்கத்திலேருந்து வீழ்ச்சி எழுந்திருப்பாங்க. அந்த 2 சமயத்தில் மட்டும்தான் REM ஸ்லீப், அதாவது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் இருக்கும். தூங்க போகும்போது அவங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு இமை அப்படியே ஆடும், மூடி இருக்க கண்ணில் இருந்து கூட இமை கொஞ்சம் ஆடும். அது வந்துட்டு நம்ம சொல்றது ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு நம்ம சொல்றோம். நம்ம இதே போல விழித்து எழுகும் போதும் அதே போலதான் ஏற்படுது. இப்போ 2வது இது வந்துட்டு ஆழ்நிலை தூக்கம் கிடையாது. 2வது வகையான தூக்கம் ஒன்று இருக்குது, NREM ஸ்லீப், அதாவது நான் ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த NREM ஸ்லீப் கூட 1, 2, 3ன்ற மாதிரி பல்வேறு ஸ்டேஜஸ் இருக்குது. அதில் அந்த நான் REM ஸ்லீப் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. நல்ல டீப் ஸ்லீப் இருந்துன்னு வச்சுங்களேன், ஆழ்ந்த தூக்கம் இருந்ததுனாக்கா அடுத்த நாளைக்கு அவங்க வேலை செய்யும்போது ரொம்ப புத்துணர்ச்சியோட இருப்பாங்க. இதுதான் நான் REM ஸ்லீப். இப்போ இந்த நான் REM ஸ்லீப்ல பார்த்தீங்கன்னாக்கா தூக்கத்திலே ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா அவங்க உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகள்லாம் ஓரளவுக்கு கட்டுப்படும். அதே சமயத்தில் உடம்புல ஏதாவது காயம் ஏற்பட்டிருந்தா கூட உடம்பு அதை சரி பண்ணிக்கும். அந்த தூக்க சமயத்தில் தூங்குற சமயத்தில் தூங்க போகும்போது 1 டிகிரி அல்லது 2 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு உடம்புல உஷ்ணம் குறையும். அதே போல் ஹார்ட் பீட்டு கம்மியாகும். மூளையோடைய செயல் அப்படியே தான் இருக்கும் அல்லது கொஞ்சம் குறையலாம், அவ்வளோதான் தவிர பட் உடம்புல இருக்கக்கூடிய மற்ற இயக்கங்கள் கம்மியாயிடும். இதுதான் தூக்கத்தோட இது. தூக்கம்ன்றது ஒரு மனுஷனுக்கு இரவு தூங்குறது தான் தூக்கம், பகலில் தூங்குறது தூக்கம் கிடையாது. அது 2ஆம் பட்சம் தான் அது. இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இரவில் ஒரு 4 மணி நேரமும் பகலில் ஒரு 4 மணி நேரம் தூங்கலாமான்னு கேட்டிங்கனாக்கா அது சரியான தூக்கம் கிடையாது. இரவில் தான் தூங்கணும், அதுவும் ஒரேடியாக அந்த 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூங்குறது தான் சரியான தூக்கம். மறுபடியும் அந்த 8 மணி நேரத்தை நான் பிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் சரி கிடையாது. இப்போ தூக்கத்திலே பார்த்தீங்கன்னா நம்ம மனுஷன் மட்டும்தான் தூங்குறானா, விலங்குகள் தூங்குதா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா எல்லா விலங்குகளும் தூங்குது. லைக் சிங்கம், புலி போன்ற வேட்டையாடுற மிருகங்களுக்கு பார்த்தீங்களா, அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது, அதிக நேரம் தூங்கும். அதே போல் மான் அல்லது காட்டெருமை இது மாதிரி விலங்குகள், வேட்டையாடப்படுற விலங்குகள் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு பயம், நம்மளை யாராவது வந்துட்டு வேட்டையாடுவாங்களோ அப்படின்ற பயம். அதனாலேயே அந்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா அதிக நேரம் தூங்காது. மிருகங்களுக்கு பொதுவாகவே ரெம் ஸ்லீப் என சொல்லக்கூடிய தூக்கத்தின் துவக்க நிலை தூக்கம் இருப்பதில்லை. மானோ அல்லது காட்டெருமையோ தூங்கிச்சுன்னா உடனடியாக ஆழ்ந்த நிலை தூக்கத்துக்கு தான் போகுது. அது ஃபுல்லாக தூங்குறது கிடையாது, கொஞ்ச நேரம் ஆழ்ந்த நிலை தூக்கத்தில் இருக்கும், மறுபடியும் முயற்சிக்கும், கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் ஆழ்ந்த நிலை தூக்கம் போகும், மறுபடியும் முயற்சிக்கும். அவங்க மானோட காட்டெருமையோ இந்த மாதிரி வேட்டையாடப்படுற விலங்குகளுக்கான தூக்கம் இப்படி தான் இருக்கும். அதே போல் சிங்கம், புலி இந்த மாதிரி வேட்டையாடுற மிருகங்கள் அதிக நேரம் தூங்கும். தூக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கனவு காண்றோம். அந்த கனவுன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ் மனசில் இருக்கக்கூடிய உணர்வுகள் வெளில வருது. அதுதான் இந்த தூக்கத்தில் வரக்கூடிய கனவை பேஸ் பண்ணிட்டு சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்ற ஒரு உளவியல் விஞ்ஞானி
அவர் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் ஆஃப் ட்ரீம் அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. அதை பற்றியே ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. தூக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் ஒரு மருத்துவ பிரிவு இருக்குது, தூக்கத்தில் வரக்கூடிய கனவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கும் ஒரு மருத்துவ பிரிவு இருக்குது. இப்போ வேறு சில வகையான விலங்குகள் இருக்கின்றன. லைக் டால்ஃபின் போல ஒரு விலங்கு, அதே போல் ஒரு சில பறவைகள் பார்த்தீங்கன்னாக்கா அது 2 கண்ணையும் மூடின்னு தூங்காது. நமக்கே தெரியும், டால்ஃபின் என்ன பண்ணும், ஒரு கண்ணை மூடிட்டு இன்னொரு கண்ணை மூடிச்சுட்டு தூங்கும். அதே போல் ஒரு சில பறவைகள் கூட அப்படி தான். நாரை போன்ற நாரையில் ஒரு சில வகையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கண்ணை மூடி இன்னொரு கண்ணை முடிச்சுன்னு தூங்கும். நமக்கே தெரியும், வலது பக்க மூளை இடது பக்க உடம்பை கட்டுப்படுத்துது, இடது பக்க மூளை வலது பக்க உடம்பை கட்டுப்படுத்துது. இப்போ டால்ஃபினோ அந்த நாரை வகைக்கு சேர்ந்த ஒரு சில பறவைகளோ ஒரு பக்க கண்ணை மூடிக்கொண்டு இன்னொரு பக்கத்துக்கான மூளைக்கு ஓய்வு கொடுக்குது. அதே சமயத்தில் அவைகளுக்கு பயமும் கூட. டால்ஃபினுக்கு என்ன பயம்னு கேட்டிங்கனாக்கா, அது மூச்சு விடுறதுக்கு மேலே வந்து தான் ஆகணும். அது மூச்சு விடுற பிராணி அது ஆக்சுவலாக. அப்போ மேலே வரும்போது அது முழுகாமல் இருக்கணுன்றதுக்காக அது ஒரு பக்கம் கண்ணை திறந்து வச்சுட்டு ஒரு விழிப்பு நிலையிலேயே, பாதி தூக்க நிலையிலேயே அது இருந்துக்குது. அது அதே போல் பறவைகளுக்கு என்னென்னா, நம்மளை யாராவது வந்து வேட்டையாடுவாங்களோ அப்படின்ற பயம். அதுக்காக சில பறவைகள் என்ன பண்ணுது, ஒரு கண்ணை திறந்து வச்சு இன்னொரு கண்ணை மூடிட்டு தூங்குது. அப்போ என்ன ஆகும், ஒரு பக்க மூளைக்கு ஓய்வு கிடைக்கும், இன்னொரு பக்க மூளை ஓரளவுக்கு விழிப்புடன் இருக்கும். இந்த மாதிரி தான் விலங்கினங்கள்லாம் தூங்குது. ஆகக்கூடி நம்ம தூக்கன்றது மிக மிக முக்கியமான விஷயம். அப்துல் கலாம் ஐயா சொன்னாங்க, நீங்கள் தூங்கும்போது காண்பது கனவு இல்லை, உங்களை தூங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்னார்கள். நீங்கள் விழித்திருக்கும் போது ஏதாவது பற்றி யோசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு தடவை நினைச்சா அது ஒரு தடவை வந்தா கனவு, 2 தடவை வந்தா ஆசை, 3 தடவை வந்தா லட்சியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஏதாவது ஒரு பொருள், ஏதாவது ஒரு விஷயத்தை, அறிவியல் சார்ந்த விஷயத்தை எடுத்துட்டு ஆராய்ச்சி செஞ்சீங்கன்னாக்கா இயற்கை உங்களுக்கு அதோட ரகசியத்தை சொல்லித்தரத்துக்கு காத்திருக்குது.